காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 20/3/2025 சஷ்டி திதி இரவு 12 மணி வரை, அதன் பின் சப்தமி. அனுஷ நட்சத்திரம் இரவு 9 மணி வரை, அதன் பின் கேட்டை நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வார சூளை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இப்ப ஜோதிட சிந்தனைன்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ திருக்கணிதம் வாக்கியம் இதுக்குள்ளே ஒரு போட்டி வந்திருக்கு. இப்போ எது வசந்தது எழுத்து ஆழ்ந்தது பேச மாட்டேன், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். ஒரு ராஜாவோட அரண்மனைக்கு 2 பெரிய ஜோதிடர்கள் வரா. இதில் யார் சிறந்தவர்கள்? இப்போ திருக்கணித ஜோதிடர் ஒருத்தர், வாக்கிய பஞ்சாங்க ஜோதிடர்னு வச்சுக்கலாம். யார் சிறந்தவர் அப்படின்ற முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ராஜா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை கரெக்டாக சொல்லுங்கன்றான். உடனே சொல்கிற அடுத்த வாரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி நல்ல மழை பெய்யும். அன்றைக்கி குருவாரம். அந்த மழை பெய்யும்பொழுது அரண்மனை தலைவாசலில் ஒரு 3 அடி நீளத்துக்கு வெள்ளையான மீன் விழும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறார். இப்போ இன்னொரு ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன மாதிரி சுவாதி நட்சத்திரம் குருவாரம் சேர்ந்த அன்றைக்கி பலமாக மழை பெய்யும், 3 அடி நீளத்துக்கு மீன் விழும். ஆனால் அது பார்த்திங்கன்னா செம்மண் கலரில் இருக்கும். இந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்த கலராக இருக்கும். அரண்மனை வாசல்லேருந்து 20 அடி தள்ளி விழுந்திருக்கும் அப்படின்ற. அதே மாதிரி பொறுமையாக இருந்து 2 ஜோதிடர்கள் யார் சொன்னது கரெக்டுன்னு பார்க்க போகிறேன். ஒரு வாரம் பொறுத்து மழை பெய்யுறது. அது அரண்மனை வாசலில் போய் பார்க்கும்போது மழை நின்ற உடனே அரண்மனை வாசல்லேருந்து 20 அடி தள்ளி ஒரு மீன் இருக்குது. ஆனால் அது வெள்ளை கலர் இல்லை, அது செம்மண் கலரும் கருப்பும் கலந்த கலராக இருக்குது. உடனே முதல்ல ஜோதிடம் சொன்னவர், என் ஜோதிடம் பொய்யாகி போச்சு அப்படின்றார். 2வது சொன்னார் இல்லையா, 20 அடி தள்ளி சிவப்பும் கருப்பும் கலந்த மீனில் இருக்கும்னு. அவர் சொல்கிறார், நீங்கள் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் சொன்னது தப்பு இல்லைன்றார். ஏன்னு கேட்டால் அனுமானம் பிரமாணம்னு 2 உண்டு. நீங்கள் பிரமாணத்தை வச்சு இந்த மாதிரி இருக்கும்னு கணிச்சு சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்ணேன், ஆகாசத்துலேருந்து உயிரோட மீன் விழுணும் போது 3 அடி நீளம் இருக்கிற மீன் அது எப்படி பார்த்தாலும் துள்ளி குதிக்கும். அரண்மனை வாசலில் நிறைய மண்ணை பார்த்தேன். அந்த மண்ணும் ஜலமும் சேரும்போது அந்த பரண்டு போகிற மீன் எப்படியும் 20 அடி தள்ளி போகும். அதுக்கப்புறம் அது உயிர் இழந்துடும். அப்போ அது பரண்டு துடிச்சு போகிறது இல்லையா, அப்போ அது உடம்புல அந்த சிவப்பு கலரும் கருப்பு கலரும் கலந்துடும். அப்போ பார்க்கும்பொழுது கருப்பும் சிவப்புமாக தோண்டிருக்கும். அலம்பி பாருங்கள், தண்ணி கொட்டி அலம்பி பார்த்தா அந்த மீன் வெள்ளையாக இருக்கும். நீங்கள் பிரமாணத்தை மட்டும் வச்சு ஜோதிடம் சொன்னீங்க, நான் பிரமாணத்தோட அனுமானத்தை சேர்த்தேன் அப்படின்றார். அது மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லும் பொழுது பிரமாணங்களை கொண்டு சொல்லும்பொழுது அனுமானங்களையும் உத்தேசித்து காலதேச வர்த்தமானத்துக்கேற்ப எது சரின்னு ஜோதிடம் பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய பஞ்சாங்க கணனம் கணிக்கக்கூடிய தெய்வ யஜ்ஞர்கள் இந்த விஷயத்தை சதஸில் கூடி முடிவு பண்ணணும். இன்னும் இதை பற்றி நிறைய பேசலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். இப்போ நம்ம இன்றைய ராசி பலனுக்கு போகலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் இன்று நடைபெற வாய்ப்புண்டு. எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு. அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் உண்டு. சொந்த தொழில் செய்வோருக்கு பணவரவு இருந்தாலும் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட வேண்டாம். செலவுகள் சற்று கைமீறி செல்லலாம்.
தாமதப்பட்டு வந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியும். சகோதரர் உதவியால் சில நன்மைகளை அடைவீர். குடும்ப நலன் கருதி புதிய முடிவெடுக்க வாய்ப்புண்டு. பெற்றோர்களின் சொல்லுக்கு மதிப்பளியுங்கள். ஆரோக்கிய குறைபாட்டால் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். இல்லத்தில் உள்ள விலையுயர்ந்த ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் அது முழு வெற்றியை தரும். சுபகாரியங்கள் சிறிது தள்ளி போவது மன வருத்தத்தை அளிக்கும். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தள்ளி போன காரியம் நல்லதாகவே முடிய எதிர்காலத்தில் வாய்ப்பு ஏற்படலாம். மகன் அல்லது மகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் புதிய முடிவு எடுப்பீர். மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று கல்வி பயிலும் கனவுகள் நனவாக மாற வாய்ப்புண்டு. அரசியல் உள்ளவர்கள் மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றியாக்க அதிக முயற்சி தேவைப்படலாம். வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். நெருக்கடியை குறைக்க திட்டமிடுங்கள். எந்த நிலையிலும் உங்கள் எண்ணத்தில் நிதானத்தை கைவிடாதீர்கள். தொழிலில் உங்கள் திறமை பளிச்சிடும் வகையான பல வேலைகள் வந்து சேரும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மை தரும். புதிய சொத்து வாங்குவதை பற்றி சிந்திப்பீர். உறவினர்களின் செயலால் சிறு மனவருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கம் அயலாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. போட்டியாளர்கள் விலகிச் செல்வது மனமகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் ஏற்படும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை அக்கறை செலுத்துவீர்கள். பெற்றோர்கள் அறிவுரை நன்மை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இன்று எதிலும் சலசலப்பு இருக்கும். நன்மையும் தொல்லையும் கலந்தே காணப்படும். நண்பர்கள் இடையே எதிர்பார்த்த உதவி தள்ளி போகும். மன வருத்தம் சற்று ஏற்படலாம். நின்று போயிருந்த ஒரு காரியம் நடைபெறுவது இடையே நல்ல மகிழ்ச்சியை தரும். எதிலும் நிதானமான முடிவெடுப்பது நல்லது. சில விஷயங்கள் திசை மாறி செல்ல வாய்ப்புண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி முக்கிய முடிவெடுப்பீர். வாடிக்கையாளர்களின் வருவாய் போதிய வருமானத்தை தரும். தொழிலில் புதிய கிளை தொடங்க ஆலோசிப்பீர். அதிகார வர்க்கத்தில் உள்ள ஒருவரின் நட்பு கிடைக்கும். அருகில் இருப்பவரின் அன்பை பெறுவீர். குடும்பம் சீராக நடைபெறும். வேலைபளு காரணமாக பெண்களின் ஓய்வு நேரம் குறையலாம். பெற்றோர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் சில செலவுகளை குறைக்க முடியும். எதையும் கவனமாக சிந்தித்து முடிவெடுங்கள். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு சிறு சிறு பணி சுமை கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது இன்று சில பிரச்சனைகளை தீர்க்கும். புதிய சொத்துக்களில் முதலீடு செய்வதை பற்றி சிந்திப்பீர். மன குழப்பத்திற்கு இடம் தராமல் ஒரே முடிவாக எடுப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணக்குகளை கவனமாக கையாளுங்கள். கூடுமானவரை உங்களை சலசலப்பு படுத்தினாலும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதிலும் அவசரப்பட்டு உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். தொழில் போட்டிகளால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்பால் சில தடைகளை விலக்கி வைப்பீர். இறை வழிபாடு மன நிம்மதியை தரும். மற்றவர்களை நம்பி குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிருங்கள். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பெண்களின் சேமிப்புகளால் சிறு கடன்களாவையும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் புகழ் பெறுவர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, திட்டமிடாத காரியத்தை இன்று துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு அனுபவம் மிக்கவர்களை கலந்தாலோசிப்பது நன்மை தரும். அருகில் உள்ளவர்கள் என்ன பேசினாலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். நிதானமாக முடிவெடுக்கும் காரியங்கள் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். நண்பர்களின் உதவி கிடைக்க நிதானத்தை கடைபிடியுங்கள். சகோதரன் அல்லது சகோதரிகள் உங்கள் பேச்சை மீறி சில செயல்களை செய்வர். தொழிலில் முன்னேற்றம் காண புதிய முயற்சி எடுப்பீர். போட்டிகளை சமாளிக்க நல்ல போராட்டத்தை கைகொள்வீர். குடும்பத்தில் செலவுகள் கூட வாய்ப்புண்டு. பெண்களின் சேமிப்பு செலவழியும். உறவினர்கள் இடையே பேசும்பொழுது வீண் விவாதங்களை தவிர்ப்பது மன உளைச்சலை போக்கும். பழைய வாகனங்கள் தொல்லை தரும். அதனால் புதிய வாகனங்கள் வாங்க சிலர் திட்டமிடுவீர். பெற்றோர் அறிவுரைகள் படி நடந்தால் சில நன்மைகள் தேடி வரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண மருத்துவர்களின் ஆலோசனையை தவிர்க்க வேண்டாம். எதிலும் நிதானித்து இன்று செயல்படுவது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, கற்றறிந்த மேலோரெல்லாம் கன்னிராசியில் பிறப்பார் என்றபடி எதையும் திறமையாக செய்வீர்கள் என்றாலும் இன்று சற்று சலசலப்பு காணப்படும். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் இடையூறு ஏற்படலாம். பயணங்கள் அலைச்சல் தரும். கூடுமானவரை பயணங்களை திட்டமிடுவது நன்மை தரும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். தொழில் செய்வோரின் திறமை பளிச்சிடும். தொழிலை விஸ்தரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமாகும். தடைபட்டு நின்ற ஒரு காரியம் நல்லபடியாக முடியும். பண வரவு உள்ள காரியங்களில் கவனமாக செயல்படுங்கள். திருமண வரன் வாசல் தேடி வந்து கதவை தட்டும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும்.
குடும்ப விஷயத்தில் பெண்களின் கருத்தே சரியாக அமையும். பண வரவை பெருக்க முயற்சிப்பீர். பெற்றோர்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர். உறவினர்களின் செயல் சில விஷயங்களில் உங்களுக்கு மன அமைதியை குறைக்கும். செலவுகளில் கவனம் செலுத்துங்கள். சிக்கனத்தை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடால் அவதி ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில காரியங்கள் நல்ல விதமாகவே முடியும். மற்றவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைப்பதை விட நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கி செயல்படுங்கள். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பொறுப்புகள் தேடிவாகும். அக்கம் பக்கம் அயலாரிடம் அன்பை வெளிப்படுத்துவீர். பகை மறையும். உறவினர் இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைய வாய்ப்புண்டு. ஒவ்வொரு எடுத்த காரியத்திலும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர். தொழில் விருத்தியடையும். புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் சிலருக்கு ஏற்படும். சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் சரியாகும். தேக ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவி மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். மனதில் இருந்த வருத்தங்கள் தீரும். தெய்வ வழிபாடு மகான்களின் தரிசனம் மனமகிழ்ச்சியை வழங்கும். சிலர் ஆடம்பர வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுவீர். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. இடம் நிலம் பூமி வாங்க சிலர் ஆர்வம் காட்டுவீர். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, எவ்வளவு தடைகள் வந்தாலும் இலக்கை நோக்கி எதிர்நீச்சல் போடுவீர். நெருங்கியவரிடம் கோபத்தை காட்டுவதை தவிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு கை கொடுக்க அவர்கள் காத்திருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பயணங்கள் லாபம் தருவதாக அமையும். தொழிலில் லாபம் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். செய்யும் காரியங்கள் எந்த தடங்களும் இன்றி நடந்தேறும். நண்பர்களுக்கு உதவும் வாய்ப்பை பெறுவீர். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து கொள்வது நல்லது. சகோதரன் அல்லது சகோதரியிடம் விட்டு கொடுத்து போவது சில பிரச்சனையை தீர்க்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாப்பது என்று அவசியம். மன அமைதி தரும் விஷயங்களில் ஈடுபடுங்கள். குடும்பத்தில் பெண்களின் பங்கு அதிகரிக்கும். பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டால் சில விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, மனதிற்கு இனிய நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நட்பண்புகள் கொண்ட நண்பர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும். சோம்பல் விலகிச் செல்லும். தேவையற்ற பேச்சுக்கள் பேசாமல் நீங்கள் பேசுவது மற்றவருக்கு பலன் தருவதாக அமையும். தொழில் போட்டிகளை திறமையாக சமாளிப்பீர். சகோதரன் சகோதரி இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அனுசரித்து செல்வது நல்லது. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் இன்று திட்டமிட்டு செய்வது நன்மைகளை தரும். வீண் செலவுகளை குறைப்பது குடும்ப பாரத்தில் இருக்கும் கடன் சுமையை குறைக்கும். ஆலய வழிபாடு மன நிம்மதி தரும். சில விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்பி இறங்கிவிட வேண்டாம். போதிய வருமானம் இருந்தாலும் சிலருக்கு தேவைகள் அதிகரிக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியம் மன நிம்மதியை தரும். பழைய வாகனங்களை மாற்றி அமைக்க சிலருக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பெண்கள் சேமிக்க ஆர்வம் காட்டுவீர். எதையும் நிதானமாக செயல்படுத்தினால் அரசியலில் உள்ளவர்கள் ஆதாயம் தரும் பதவிகளை பெற முடியும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எதையும் சிந்தித்து செயல்படுவீர். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றியை நிலைநாட்டுவீர். பண வரவு வந்தபடி இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் விடாபிடியாக நின்று வெற்றி பெறுவீர். பூர்வீக சொத்துக்களால் மன உளைச்சல் சிலருக்கு ஏற்படும். கண் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கணக்கு வழக்குகளை சரியாக கையாள்வது சிக்கலை தீர்க்கும். உடன் பிறப்புகளுடன் அனுசரியாக செல்வது நல்லது. அக்கம் பக்கம் அயலாரிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது பிரச்சனைகளை குறைக்கும். குடும்பத்தில் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி ஏற்படுத்துவீர். பெண்களுக்கு சேர்த்து வைத்த தொகை சுபகாரியத்திற்காக செலவழியும். முன் யோசனையின்றி எதையும் இன்று செயல்படுத்த வேண்டாம். யோசித்து செய்வது நல்லது. அதையும் குடும்ப உறுப்பினரிடம் கலந்து யோசிப்பது இன்னும் சிறப்பானதாகும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முடிவெடுப்பீர். சிலருக்கு திருமணங்கள் நல்ல முறையில் நடந்தேற வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, செய்யும் காரியங்களில் வெற்றியை பெறுவீர். உறவினருக்குள்ளிருந்த மன வருத்தங்கள் நீங்க வாய்ப்புண்டு. சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். அதிகார வர்க்கத்திடையே மோதல் போக்கு வேண்டாம். பயணங்களால் உடல் உபாதை ஏற்பட வாய்ப்புண்டு. உணவு விஷயத்தில் பயணங்களில் கவனமாக இருங்கள். சொந்த தொழிலில் யாரையும் இன்று பகைத்து கொள்ள வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவது, இருக்கும் தொழிலுக்கு முதலீடு செய்வது போன்றவற்றை இன்று தவிர்க்கவும். நண்பர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பை தருவர். சகோதரர் வழியில் நன்மை வந்து சேரும். இஷ்ட தெய்வ வழிபாடால் மன நிம்மதி கிடைக்கும்.
குடும்ப ரகசியங்களை இன்று யாரிடமும் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்ற வாய்ப்புண்டு. முக்கிய ஆவணங்களை மற்றவர்களை நம்பி கொடுக்க வேண்டாம். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு வார்த்தைகளில் இன்று அதிகமான கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்த நல்ல முயற்சியால் இதுவரை இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். உறவினர்கள் பகை மறந்து உதவி செய்வர். பொருளாதார பற்றாக்குறை மனதை வாட்டிய சூழ்நிலை விலகும். புதிய தொழில் முன்னேற்றம் காணும். சிலர் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்க திட்டமிடுவர். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு செல்வாக்கு உயரும். மகன் அல்லது மகள் எதிர்கால நலன் கருதி நல்ல முடிவுகளை எடுப்பீர். சகோதரன் அல்லது சகோதரி வழியில் சுபகாரியம் ஒன்றை பற்றி பேச வாய்ப்புண்டு. தொழில் போட்டியால் சிறிய சிக்கல் தோன்றும். நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய குறைபாட்டால் குடும்பத்தில் சிறிய அளவு மருத்துவ செலவு உண்டாகலாம். பெற்றோர்கள் அல்லது பெரியோர்களின் அறிவுரை கை கொடுக்கும். வியாபாரத்தில் மேற்கொண்டு புதிய முதலீடு செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது. கூட்டு வியாபாரத்தை பற்றி இன்று பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.